ஹலோ எவ்ரிவன், என்னோட 7 மந்த் பேபிக்கான சத்து மாவு ரெசிபி. ஃபஸ்ட்டு கருப்பு சுண்டல் 180 கிராம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு 150 கிராம், அப்புறமா துவரம்பருப்பு 180 கிராம், மைசூர் பருப்பு, இது ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கும், இந்த பருப்பு ஒரு 180 கிராம். இது சிவப்பரிசி, இந்த அரிசி நான் 250 கிராம் போட்டுக்கிறேன். அப்புறமா கருப்பரிசி, அது ஒரு 250 கிராம் போட்டுக்கிறேன். உளுந்து, வெள்ளை உளுந்து ஒரு 180 கிராம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, இது ஒரு 180 கிராம். நம்ம வெள்ளை அரிசி, இது ஒரு 180 கிராம். இதுக்கப்புறமா இது கூட பொட்டுக்கல்ல, மக்கானா, பிஸ்தா, பாதாம், முந்திரி, இது எல்லாமே வறுத்து நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் ஓமம், ஒரு 4 ஏலக்காய், இதையும் சேர்த்துக்கலாம். பருப்பு எல்லாமே நல்லா கழுவி காய வச்சுட்டு நட்ஸு எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் இந்த பவுடருக்கு 1 டம்ளர், அதாவது 250 ml தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா வெந்தால் தான் இந்த மாதிரி கெட்டியாகி வரும். இதில் நீங்கள் சால்ட் சேர்த்துறனாலும் சேர்த்தலாம், இல்லை அப்படியே கூட கொடுக்கலாம். இது ஒரு ரிச் ப்ரோட்டீனும் கூட. எல்லா வகையான பருப்பும் இதில் ஆட் ஆகிருக்கிறனால ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீனும் கூட. இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு நிறைய ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் எந்த மந்த் பேபிக்கான ரெசிபி உங்களுக்கு வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.